உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? இன்னைக்கு இங்க உட்காரும் போது ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, ஒரு பேயாக, ஒரு ஆயாவாக, வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தால நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது தலைகுனிஞ்சி கண்ணீர் விடுற போல இருக்கு. செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. கொல்கத்தால நடந்த அந்த சம்பவம் ஒரு வாரம் ஆச்சு நடந்து. கொல்கத்தால போன வாரம் பெண் மருத்துவம் படிக்கிற பெண் நினைக்கிறேன், அவங்க வந்து கூட்டு பாலியல் இறந்துட்டாங்க. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா, அவங்க தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். அதாவது கேஸ் வந்து சிபிஐ கைவசம் ஒப்படைக்கப்பட்ட. அப்புறம் என்ன சிபிஐக்கு தானே போயிருக்குதுமா, உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கு, சரியா விசாரிச்சு அனுப்ப வேண்டியதானே. நம்ம கண்டென்ட் கொடுக்கணும்ல. ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது, பார்சல் பண்ணிட வேண்டியதா. நம்ம நாட்டுல மம்தா பானர்ஜி கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. குனிஞ்சு கவட்டை கீழே பாருடா டுமுக்கு. கவட்டுக்கு கீழேயா? ஹத்ராஸ்ல கொடி பிடிச்சு போனது யாரு? ஹத்ராஸ்ல பிஜேபி தானே. ஹத்ராஸில் பட்டியலின இளம்பெண் தாய் மற்றும் சகோதரர் கண்முன்னே 4 பேர் கொண்ட கும்பலால் கடத்தப்பட்டார். பிஜேபி ஆட்களை காப்பாற்றணும்னு பிஜேபியை சேர்ந்த ஆட்கள் கொடி பிடிச்சி ரோடுக்குள்ள நடந்து போனீங்களா இல்லையா? யாருக்காக? அந்த பாலியல் குற்றத்தை ஈடுபட்ட அந்த நபர்களை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக. அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படவில்லை என உத்தரப்பிரதேச காவல்துறை கூடுதல் டிஜிபி தெரிவித்துள்ளார். மருத்துவமனையிலிருந்து அந்த பெண்ணின் உடலை கொண்டு சென்ற காவல்துறையினர் பெற்றோர் ஒப்புதலின்றி அவசரமாக மண்ணெண்ணெய் ஊற்றி தகனம் செய்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது நிர்பயா பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே பார்க்க முடியாத நினைக்கும் போது இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு நிம்மதியான தூக்கம் வருதுன்னா எனக்கு தெரியல. நிர்பயா கேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் இந்த மாதிரி விஷயமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சம்பவமே நடக்கவே இல்ல. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ காட்டுன்னு வேற சொல்ற. இப்ப மணிப்பூர்னு ஒரு ஊருக்கு அது தெரியுமா தெரியாதப்பா உங்களுக்கு? மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருந்ததாகவும் அது இருக்குதானே இப்ப தெரியல. தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏன் 2 பெண்களை வந்து நிர்வாணமா நடத்தி கூட்டிட்டு வர அதை விட ஒரு கேவலமான விஷயம் உண்டா உலகத்திலேயே? ரெண்டு பெண்களுக்கு தாயாக இருக்கும்போது என்னால தூங்க முடியல. மம்தா பானர்ஜிக்கு நிம்மதியான தூக்கம் வருதுன்னா எனக்கு தெரியல. மணிப்பூர் கலவரத்தப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நல்லா தூங்குனீங்களா? அப்ப 13 லட்சம் குழந்தைகளும் பெண்களும் வந்து மிஸ் ஆகுறாங்க. இதுல குறிப்பிட்டு 2 லட்சம் பேர் வந்து மத்திய பிரதேசல மிஸ் ஆனவங்க. இப்ப மத்திய பிரதேசல யார் ஆண்டுகிட்டு இருக்கா? பிஜேபி தான் நினைக்கிறேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு. இத காணாம போன பெண்கள் காணாம போனப்ப நீங்க வந்து நல்லா தூங்குனீங்களா? தூங்கலையா? மம்தா பானர்ஜி இன்னும் முதலமைச்சராக அங்க தொடங்கணுமா? மம்தா பானர்ஜி தன்னை வந்து தீதி அழைக்கணும்னு ஆசைப்படலாமா? மம்தா பானர்ஜி பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கா? மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? மம்தா பானர்ஜி தன்னை நான் ஒரு பெண் அது சொல்றதுக்கு தகுதி இருக்கா? அப்படிதான் நான் கேட்பேன். ஒரு நிமிஷமா பேசினே நீ. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. குஷ்பு தன்னை வந்து தீதி அழைக்கணும்னு ஆசைப்படலாமா? குஷ்பு பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கா? குஷ்பு தன்னை நான் ஒரு பெண் அது சொல்றதுக்கு தகுதி இருக்கா? அப்படிதான் நான் கேட்பேன். எப்படி நீ கலங்கஸ்தபா? ஏன்னா என்னுடைய கோபம் ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் என்னோட கோபம் நியாயமானது. அதாவது மல்யுத்த வீராங்கனைகள் வந்து 2 மாசமா 2 மாசம் 3 மாசமும் நடு ரோட்ல நின்று போராடினாங்களே, பெண்ணாக தாயாக எல்லாம் அப்ப நீங்க தூங்குனீங்களா? எந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் இன்னும் அங்க முதலமைச்சராக இருக்காங்க? அப்படி என்ன அந்த பதவி மேல, அந்த நாற்காலி மேல என்ன அப்படி ஒரு ஆசை?
என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? மம்தா பானர்ஜிக்கு உண்மையில மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவங்க அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிதான் ஆகணும். நீங்க அப்படி வரீங்களா? இப்ப மாத்திர பாரு. இப்போ மணிப்பூர்ல இவ்வளோ சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்துக்கு ஒரு முறை கூட பிரதமர் போகல. பிரதமராக மோடி அவர்கள் இருப்பதற்கு தகுதி இருக்கா? இருக்கிறதா? அவர் இருக்கலாமா? அது வந்து சொல்றா அதாங்க அது இப்ப சொல்ல புரியா இல்லையா? இப்ப விவசாய போராட்டத்துல 700 விவசாயிகள் செத்தாங்க. மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் பினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ரயில் விபத்துல எவ்வளவு சம்பவம் நடந்துச்சு? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது? இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று பிரதமர் பதவிக்குள்ள வரா? நீ பஞ்சாயத்துல வந்து கனிமொழி அவர்கள் இத பத்தி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்துல குரல் கொடுக்கறவங்க தானே. மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழந்ததுக்கு வந்து கனிமொழி எம்பி எந்த கருத்து சொல்லுங்க? இல்லையே, நான் சொல்லிருக்கேன். இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கனிமொழி அவர்கள் இத பத்தி வாய திறக்கல. ஏங்க போய் செக் பண்ணுங்க, போட்டிருக்கனா இல்லையான்ட்டு. எதுக்கு செக் பண்ணி பாப்போம்? பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணல. பார்த்துட்டு வாய் மட்டும்தான் அவனது, வார்த்தை எல்லாம் என்னது? அப்ப உனக்கு சுய அறிவுங்கிறதே கிடையாதா? நான் எப்பப்பா இருக்குதுன்னு சொன்னேன். ஏன் அது சொல்றதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு? இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்களை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க? பயப்படாத என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். நீங்க எல்லாம் பிரஸ்ல இருக்கீங்க. மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற, கொல்கத்தால நடந்த பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே வேற. வேறு இது வேறு, அது வேறு. என்ன வேறு? அது என்ன நம்பு போன வேறுன்னு சொல்லுங்க. இல்ல, நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா? நீங்க வந்து இல்ல சார் நீங்க வந்து இல்ல சார் ஒரே ரிக்வெஸ்ட். இல்ல சார் விளக்கம் சொல்லிடுறேன் சார் விளக்கம் சொல்லிடுறேன். இல்ல இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து எல்லா ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இத பத்தி பண்றோம் சார். டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார் போங்க. சோ இதுதான் அஜெண்டா. நீங்க இங்க மட்டும் இல்ல, அதனால தான் இத பத்தி பேசினோம் சார். யாரா அவ? இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். பை பை டாடா குட் பை கயா.